நீங்க நம்ம திரைப்பட சங்கத்தில் எங்களோட ஜிதின்லால் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஏஆர்எம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை பற்றி பார்த்தோம்னா, இந்த கதை 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் 3 கேரக்டர் பண்ணியிருக்காரு டொவினோ தாமஸ். 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர். இதில் முதல்ல வர டொவினோ தாமஸ் வந்து ஒரு பெரிய மாவீரனை காட்டுறாங்க. அவர் செஞ்ச ஒரு வீர தீர செயலுக்காக அந்த நாட்டு மன்னர் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு சிலையை கேட்குறாரு. ஒரு விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலையை கேட்குறாரு. அவருக்கு பரிசாக கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு டொவினோ தாமஸை காட்டுறாங்க. மணியன் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்து இப்போ திருட்டு தொழில் தான். இந்த திருட்டு மணியனுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சிலை வந்து ஒரு கோயிலில் இருக்குது. ஊரில் திருவிழா நாளில் மட்டும்தான் அதை பார்க்க விடுவாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய மனைவிக்கு அந்த சிலையை பார்க்கணும்னு ஆசை. மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவர் போய் அந்த சிலையை திருடிட்டு வந்துடுவார். அங்கே ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டுக்கு பிறகு அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அடுத்தபடியாக 3ஆவதாக ஒரு டொவினோ தாமஸை காட்டுவாங்க. அவர் நல்லா படித்தவர். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அவர் ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்டவர் இந்த மணியனுடைய பேரன் தான் அவர். மணியன் வந்து ஒரு திருடனாக இருக்கிறதுனால இவனும் திருடனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிட்டு ஒரு ஒதுக்கி வச்சுட்டே இருப்பானுங்க. இந்த டைமில் ஒரு வில்லன் வருவான். அந்த வில்லன் வந்துட்டு இவர் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவான். இந்த சிக்கலில் நீ மாட்டிட்ட, உன்னை பற்றி நான் வெளியே சொன்னேன்னா உன்னை திருடன்னு பட்டையை கட்டி விட்டுருவானுங்க. அதனால நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும், இந்த கோயிலில் இருக்க சிலையை திருடி என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறான். வேற வழி இல்லாமல் டொவினோ தாமஸ் போயிட்டு அந்த சிலையை திருடுறாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. அது என்ன மாதிரியான அதிர்ச்சி, இந்த கதையில் இந்த சிலையை சுற்றி நடக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. கதையாக இது ஒரு நல்ல கதை தான். ஆனால் படமாக பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கல. அந்த அளவில் தான் இவங்க வந்து திரைக்கதை எழுதினாங்க. இந்த படத்தை மட்டும் இவங்க நான்லினியரில் இந்த கதையை சொல்லனா படத்தை உட்காந்து பார்த்துருக்க முடியாது. அந்த அளவில் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் 3 ஹீரோ இருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு 2-3 வில்லனை காட்டுறாங்க. எல்லாமே மொக்க வில்லனாக தான் இருக்காங்க. படத்தில் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் இருந்தும் அதையும் கொண்டு விட்டுருக்காங்க. இது ஏறக்குறைய ஒரு ட்ரெஷர் ஹண்ட் படம் மாதிரி தான். இந்த ட்ரெஷர் ஹண்ட் ஏரியாவெலாம் வந்து எதையுமே பெருசாக சிந்திக்காம ஏற்கனவே வந்து பிரம்மாண்டமான படங்களை நம்ம எத்தனை வருஷத்துக்கு முந்தி பார்த்துட்டோம். அதில் இருந்து ஒரு சின்ன சீனை கூட ஒழுங்காக பண்ணலை. அதே போல் ஹீரோ வந்து ஹேம் ரேடியோலாம் வச்சிருக்காரு. அதாவது வயர்லெஸ் இந்த வாக்கி டாக்கி மாதிரி. அதெல்லாம் எதுக்கு இந்த படத்தில் வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது அதை வச்சு படத்தில் பெரிய ப்ளே பண்ணுவாங்க போடுது அப்படின்னு நினச்சோம். அதுவும் நடக்கல. அப்புறம் பார்த்தா கலரின்னு ஒரு மேட்டர் கொண்டு வந்தாங்க. அது பெருசாக எதிர்பார்த்து உட்காந்தா அது சப்புன்னு போயிடுச்சு. ஊரில் 1000 ஆம்பளை இருந்தாலும் கரெக்டாக வில்லன் பொண்ணு ஹீரோ தான் லவ் பண்ணும். அந்த மாதிரி சீன்லாம் கூட படத்தில் வச்சிருக்காங்க. இந்த முழு படத்திலேயே 3 கேரக்டர் டொவினோ தாமஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த 3 கேரக்டர் தவிர வேறு எதுவுமே மனசில் நிற்கல. அதில் குறிப்பாக அந்த மணி என்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. முழு படத்துலையுமே கூட டொவினோ தாமஸோட ஃபிட்னஸ் வச்சு பார்க்கும்போது இவெல்லாம் ஒரு 10 பேர் அடிப்பாண்டா அப்படின்ற மாதிரி இருந்தார். ஃபைட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃபைட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 காலகட்டத்தில் நடக்கிற இந்த கதையை கொஞ்சம் திரைக்கதைக்காக மெனக்கெட்டுருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். திரைக்கதையில் அவங்க போட்ட விட்டதுனால இது ரொம்ப சுமாரான ஒரு படமாக போய்